நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என் பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியில்லாம 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டுருந்தேன். அதுக்கு முன்னாடியே ஒரு 1 மாசமாவே இவனுக்கு உடம்பு சரியில்ல. விட்டு விட்டு காய்ச்சல், இருமல், சளி எல்லாம் இருந்துச்சு. பகல் ஓரளவு பிரச்சனை இல்ல. ஆனா நைட் ஆனா இவனுக்கு இந்த இருமல், மூக்கடைப்பெல்லாம் இருக்கிறதுனால தூங்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருந்துச்சு. 2 ஹவர்ஸுக்கு ஒருக்கா எழும்பி அழுதுட்டே இருப்பான். எங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்லீப் எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருந்துச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓரளவு பரவால்ல. நல்லாவே தான் தூங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப 2 நாளா மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டான். மூக்கடைச்சிருக்கிறதுனால. ஒரு சைடு மறுபடியும் உடம்பு சரியில்லாம ஆச்சோங்கிற பயமும் இருக்கு. இன்னொரு சைடு கிளைமேட் இப்படி இருக்கிறதுனாலயா அப்படின்னு தெரியல. கிளைமேட் எப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல. காலையில வெயிலா இருக்கு. ஈவினிங் ஆனா பனி. அதனாலயோன்னும் தெரியல. இன்னைக்கு வந்து காலையில ஒரு 4:30 மணிக்கு எழும்பிட்டேன். மறுபடியும் தூங்க வைக்கும்போது 6 மணி ஆச்சு. சரின்னு நான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸ்கூலுக்கு குடுத்து விடணும்னு. 3 நாளா ஸ்கூலுக்கு குடுத்து விட்ற லஞ்ச் எதுவுமே இவன் சாப்பிட மாட்டேங்கிறான். சரின்னு இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே சாம்பார், முட்டை பொரியல் பண்ணி தான் குடுத்து விட்டுருந்தேன். இன்னைக்கு சாப்பிட்றானான்னு பார்ப்போம். உங்க வீட்லயும் பிள்ளைங்களுக்கு இந்த மாரி இருக்கா? நீங்க அதுக்கு என்ன செய்வீங்க? டிப்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.